ஆகும். அல்லாஹ்விற்கு மிக பிரியமான செயல் எது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். அதற்குரிய நேரத்தில் தொழுவது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு எது என்று கேட்டேன். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு எது என்று மீண்டும் கேட்டதற்கு அல்லாஹ்வின் வழியில் அறப்போர் புரிவது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். உங்களுடைய வீட்டிற்கு அருகில் ஒரு ஆறு ஓடுகிறது. அதில் நாள்தோறும் ஒருவர் 5 முறை குளித்தார் என்றால் அவருடைய உடலில் அழுக்கு எதுவும் இருக்குமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவருடைய உடலில் அழுக்கு எதுவும் இருக்காது என்று நபித்தோழர்கள் பதில் சொன்னார்கள். 5 நேர தொழுகையும் அவ்வாறுதான். அவற்றின் மூலம் தவறுகளை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான் என்று கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி, முஸ்லிம். ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய தஃப்சீர் விளக்கத்தை விபரமாக பெரிய பயானில் தந்திருக்கின்றேன். சூரத்துல் பக்கராவின் 3வது வசனம் இது. இதை போன்று விபரமாக தெரிந்து கொள்ள பெரிய பயானை பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய வேதத்தை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.